முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 12. சிரவர வாமயிலேறி அப்படின்னு துவங்குகின்ற பாடல். இந்த பாடல்லையும் இந்த பஞ்ச இந்திரியங்களினால் நான் கட்டுண்டு இருக்கேன், இதிலிருந்து என்னை நீக்கு. எப்படின்னா, நீ எப்படி சூரபத்மனை அழித்து அதே மாதிரி கிரௌஞ்ச மலையை அழித்து இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற 3 மலங்களையும் நீக்கினியோ, அதே போல் என்னுடைய பஞ்சேந்திரியங்களில் வருகின்ற இந்த எல்லா மும்மலங்களையும் நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறார். இப்போ பாடலை பார்ப்போம். சிறை வர வாமையிலேறி சிகரி தகர வந்து சிறை வரவாமையில் கூப்பிடத்தானவர் சேனை கொண்ட சிரவரவாமையில் வாங்கி தன் தேங்கழல் யாங்கழலா சிறை வரவாமையின் நெஞ்சுடனே நின்று தேங்குவது. சிறை வரவாமையில் அப்படிங்கிறது சொற்றொடர், வேறு வேறு பொருட்களில் பிரித்து பயன்படுத்துகிறார். சொற்பிரிவை பார்த்தோம்னா, சிறை வர வாமயில் ஏறி சிகரி தகர வந்து. இரண்டாவது வரி சிறை வர ஆமையில் கூப்பிட தானவர் சேனை கொண்ட. மூன்றாவது வரி சிறை வர ஆம் ஐயில் வாங்கி தன் தேங்கழல் யான் கழல சிறு ஐவர் அவா மையில் நெஞ்சு உடனே நின்று தேங்குவது. முதல் வரியில் கிரௌஞ்சகிரியை அழித்தவனே, இரண்டாவது வரியில் அந்த கடலை ஆமைகள் இருக்கின்ற கடலை அழித்தவனே, அந்த அரக்கர்கள் சிறை வைத்த தேவர்களை காப்பாற்றியவனே, தேவர்களை காப்பாற்றுவதற்கு அழகிய வேலாயுதத்தை பயன்படுத்தியவனே, என்னுடைய மனம் உன்னுடைய பாதத்தை நினைக்காமல் எப்பொழுதும் இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய ஐவர் அப்படின்னு சொல்லுவார், கண் காது மூக்கு வாய் உணர்தல், இந்த 5லையுமே எப்பொழுதும் கட்டுப்பட்டே இருக்கு, இதிலிருந்து நான் நீங்க வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் கொடுக்கிறார். இப்போ அர்த்தம் பார்ப்போம். முதல் வரி சிறை வர வாமையில் ஏறி சிகரி தகர வந்து. சிறைனா தோகை, மயிலோட தோகை. வரனா வரமளிக்கின்ற. வாமையில் ஏறி, அந்த வாமயில்னா வேகமாக செல்கின்ற அந்த மயிலின் மீது ஏறி சிகரி தகர வந்து. சிகரிங்கிறது இந்த இடத்துல கிரௌஞ்சகிரி தூளாகும்படியாக வந்து எழுந்தருளி. சிறை, ரெண்டாவது வரி சிறை வர ஆமையில் கூப்பிட. இந்த இடத்துல சிறைனா கரை, அந்த சமுத்திர கரை இருக்கு இல்லையா, அந்த கரை. வரனா சூழப்பட்டது, கரைகளால் சூழப்பட்ட. ஆமையில், ஆமை இல்னா இருப்பிடம், ஆமைகளுக்கு இருப்பிடமான கடல். கரைகளால் சூழப்பட்ட ஆமைகளுக்கு இருப்பிடமான கடல் கூப்பிடன்னு சொல்கிற போது ஓலமிட்டெழுந்தெழுந்துன்னு ஒரு நாகப்பட்டினம் பாட்டு உண்டு, திருப்புகழ். அது மாதிரி கடல் வந்து ஓலமிடுறதான் இவனுடைய வேல் வந்த உடனே, அதைத்தான் சொல்கிறாருங்க. கூப்பிட தானவர் சேனை கொண்ட. தானவர்னா அசுரர்களுடைய சேனையானது கொண்டனாக்க சிறை பிடித்த. சிறை வர அந்த தேவர்களுடைய சிறைவாசம் நீங்கும்படியாக. தானவர் சேனை கொண்ட சிறை வர, அந்த அரக்கர்கள் பிடித்து வைத்திருந்த தேவர்களின் சிறைவாசம் நீங்கும்படியாக. ஆம்னா பெருமை மிகுந்த உயர்ந்த. ஐவேல்,
ஐவேல்னா அயில்வேல், கூர்மையான வேல் வாங்கி அதை உபயோகித்த, அதை அந்த வேலை எரிந்து தானவரை அழித்த முருகப்பெருமானின் தேங்கழல், தேன் போன்ற இனிமையான பாத தாமரைகளை யான் கழலா, நான் அதை சேராமல் இருப்பதினால், அந்த முருகனை நினைக்காமல், முருகனுடைய பாதங்களை நினைக்காமல் இருப்பதால், சிறு ஐவர் அவா மையில் நெஞ்சு உடனே நின்று தேங்குவதே. சிறு ஐவர், சிறு ஐவர்ங்கிறது இங்கே ரொம்ப அல்பமான பஞ்ச இந்திரியங்கள். அந்த பஞ்ச இந்திரியங்களுடைய அவா, சிறு ஐவர் அவா, ஆசை, மை, அக்ஞானம், இருள், இதிலெல்லாம் இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய ஆசையில் கட்டுண்டு அதனால் அக்ஞானத்தில் முழுகி நான் உன் பாதங்களை நினைக்காமல் இருக்கின்றேன், உடனே தேங்குவதே என்னுடைய நெஞ்சு. என்னோட மனம் அந்த இருட்டிலேயே மூழ்கி கிடக்கிறது, அக்ஞானத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. என்ன இந்த பஞ்ச இந்திரியங்களினால் நான் ஆசைப்பட்டு இந்த பஞ்ச இந்திரியங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால உன்னுடைய பாதங்களை நினைப்பதே இல்லை. உன்னை நினைக்காத காரணத்தினால் எனக்கு எப்பொழுதும் நான் இந்த அக்ஞான இருளிலேயே மூழ்கி இருக்கிறேன், என்னை நீ கடை தேற்றுவாயாக அப்படின்னு கேட்குறார். இதோட ஜிஸ்ட் பார்த்தோன்னா, கிரௌஞ்சகிரியை அழித்தவன் கடல் அலரும் ஓ என்று ஓலமிடும்படியாக தானவர்களை அழித்து தேவர்களை சிறை மீட்டவன், வேல் எடுத்து தாவி மயில் வாகனனாக வந்தவன், அந்த முருகக் கடவுளின் பாத தாமரையை நான் நினைக்காததினால் எப்பொழுதும் அக்ஞானமாகிய இருளில் மூழ்கி கிடக்கிறேன். இந்த பஞ்ச இந்திரியங்களின் காரணமாக அக்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஆகவே நீ என்னை இதிலிருந்து விடுவிப்பாயாக அப்படின்னு கேட்குறார். முருகாச்சரணம்.